மாவட்டம் கோவில்பட்டியில் விஸ்வகர்மா மகாஜன சங்கம் சார்பில் விஸ்வ பிரம்ம ஜெயந்தி மற்றும் ஆராதனை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் அமைச்சர்கள் KD ராஜேந்திர பாலாஜி, கடம்பூர் சே. ராஜு MLA ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து விஸ்வ பிரம்மா ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மேலதாளம் முழங்க வெகு சிறப்பாக நடைபெற்ற ஊர்வலத்தை முன்னாள் அமைச்சர்கள் KD ராஜேந்திர பாலாஜி மற்றும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தொடர்மின் மோட்டார்கள் திருட்டில் ஈடுபட்ட மூவரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மோட்டார் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் திருட்டில் ஈடுபட்ட நபர்களை அழைத்துச் சென்றபோது அவர்கள் போலீஸ் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல முயன்று தடுமாறி கீழே விழுந்ததில் இருவருக்கு கைகளில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மாவுக்கட்டு போடப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டனர். மயிலாடுதுறை நகராட்சிக்கு விநியோகம் செய்யப்படும் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 1 மாதமாக தண்ணீர் வீணாக வெளியேறி காவிரியில் கலக்கும் நிலை உள்ளது. எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு குழாய் உடைப்பை சரி செய்து நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் பொன்னமராவதி துர்கா மருத்துவமனையில் சட்டத்திற்கு புறம்பாக வயிற்றில் இருக்கும் குழந்தை ஆணா பெண்ணா என பரிசோதனை செய்து விருப்பத்திற்கு மாறாக கருக்கலைப்பு செய்தபோது கலைமணி என்ற பெண் உயிரிழந்தார். இந்நிலையில் கலைமணிக்கு நீதி கேட்டு மருத்துவரை கைது செய்ய கோரியும் மருத்துவமனையை இழுத்து மூட கோரியும் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்த கடத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த கார்த்திக் ராஜா என்பவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டு படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 2 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த கார்த்திக் ராஜா சிகிச்சை பலனின்றி மூளைச்சாவு அடைந்தார். இந்நிலையில் கார்த்திக் ராஜாவின் உடல் உறுப்புகள் தானமாக வழங்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு தலைமை மருத்துவ அலுவலர்கள் மற்றும் மருத்துவர்கள் அரசு மரியாதை செய்தனர். ஈரோட்டில் தூய்மை பாரதம் திட்டத்தின் கீழ் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் விஜயமங்கலம், சுங்கச்சாவடி, பள்ளக்கவுண்டன்பாளையம் ஆகிய பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் சர்வீஸ் ரோடு பகுதிகளில் தூய்மை பணிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடவு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய இயக்க அலுவலர் ராஜ்குமாரன், விஜயமங்கலம் சுங்கச்சாவடி 2026 டிசம்பரில் சுங்க கட்டணம் வசூலிப்பது நிறுத்தப்படும் என தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மன்சூர் அலி என்பவர் பெங்களூரில் இருந்து பேரணாம்பட்டுக்கு காரில் போதைப் பொருள் கடத்தி வந்துள்ளார். அப்போது வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் மன்சூர் அலி காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்ததில் 1.55 கிராம் எடை போதைப் பொருட்கள் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து மன்சூர் அலி என்பவரை பேரணாம்பட்டு போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியில் உண்மையாக உழைத்த தொண்டர்களை மதிப்பதில்லை என நாதக திருச்சி மண்டல செயலாளர் வழக்கறிஞர் பிரபு குற்றம் சாட்டியுள்ளார். நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் மீது அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிருப்தி அடைந்த நிலையில் சீமானுக்கு எதிராக தற்போது ஒன்றிணைய தொடங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். தான் சொல்லாத கருத்தை தான் சொன்னதாக கூறி சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரம் மாவட்டம் இணையவழி குற்றப்பிரிவு கூடுதல் SP தினகரனிடம் அதிமுக முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் புகார் மனு அளித்தார். பிரதம மந்திரியின் தேசிய நிவாரண நிதி திட்டத்தில் நாமக்கல் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் 55 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுமக்களுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக நாமக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் VS மாதேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மதுரை காலவாசலில் தெற்கு மாவட்டம் சார்பாக தெற்கு மாவட்ட தலைவர் SR தங்கபாண்டி தலைமையில் இந்திய தேர்தல் ஆணையத்தில் தமிழக வெற்றி கழகம் பதிவு பெற்று அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடும் விதமாக கட்சியின் கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பன்ருட்டியில் நள்ளிரவில் மதில் சுவர் ஏறி குதித்து சைக்கிள் திருடிய 70 வயது முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இது குறித்து CCTV காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
திருவள்ளூர் மாவட்டம் சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு செவ்வாய்க்கிழமை இரவு தரிசன நேரம் முடிந்து கோவில் கதவு மூடப்பட்டதால் கோவில் வாசலில் திரண்ட பக்தர்கள் அனுமதிக்க கோரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கோயம்பேடு உணவு தானிய மார்க்கெட்டில் கழிவுநீர் கால்வாயில் மனித கழிவுகளை மனிதனே அள்ளும் அதிர்ச்சி வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் மலக்குழி மரணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இன்று இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனைத்து அத்தியாவசிய சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த வேலு என்பவர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலம் பகுதியில் மரம் வெட்டும் தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் இவர் குடிபோதையில் தனது மனைவியை மரம் வெட்டும் கத்தியால் தாக்கியதில் மனைவி சுமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பஸ் நிலையத்தில் பேரறிஞர் அண்ணா 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனிசாமி, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் MS சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில் ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 3 கிலோமீட்டர் அளவில் அணிவகுத்து நின்ற வாகனங்களால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மின்சார வயர்கள் உராய்வு காரணமாக தோட்டத்தில் திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை மலை ரயில் நிலையத்தில் அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் இறுதிக்கட்ட மேம்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து இப்பணிகள் விரைவில் முடிக்கும் முறையில் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.